Hello everyone. இன்னைக்கு லெசன்ல just அப்படிங்கற இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க அப்படினு பார்க்கலாம். just வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். நம்மளே கேட்டிருப்போம். just like that பண்ணேன், just பண்ணேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அப்ப எப்பலாம் வந்து நம்ம just யூஸ் பண்றோம் நிறைய இடத்துல just யூஸ் பண்ணுவாங்க. சோ எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்போலாம் just யூஸ் பண்றாங்க அப்படினு பார்க்கலாம். First one, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ட்ரெஸ். ஸோ இதோட அர்த்தம் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த ஜஸ்ட்ன்றது எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதே மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷீ ஜஸ்ட் லைக்ஸ் திஸ் டாய் அப்படின்னா அவளுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குழந்தைகிட்ட வந்து ஷீ ஜஸ்ட் லைக்ஸ் திஸ் டாய் அப்படின்னா இவளுக்கு வந்து இந்த அதாவது அந்த குழந்தைக்கு வந்து இந்த விளையாட்டு பொம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் லைக்ஸ் திஸ் டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்லி அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்றோம். இப்போ வந்து வெறும் 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெறும்னு சொல்லுவோம்ல, இது எவ்வளவுன்னு கேட்டா வெறும் 10 ரூபா தான் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த வெறும் 10 ரூபா, அந்த வெறும்ன்றதுக்கு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஜஸ்ட்னு சொல்லலாம். இட் இஸ் ஜஸ்ட் 10 rupees அப்படின்னா இது வெறும் 10 ரூபா தான். இட் இஸ் ஜஸ்ட் 100 rupees, இது வெறும் 100 ரூபா தான். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இந்த ட்ரெஸ் ஜஸ்ட் 100 ரூபா தான் அப்படின்னா 100 ரூபா தான், ஒன்லி 100 rupees அப்படின்ற அந்த ஒன்லிக்கு பதிலாக தான் இங்க வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்றோம். தமிழ்ல பார்த்தோன்னா வெறும் 100 ரூபா தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இப்போ டைம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி தான் ஆகுது, வெறும் 10 மணி தான் அப்படி சொல்லுவோம். 10 இப்போ யாராவது வெளியே கிளம்ப 10 மணி தான் ஆகுது, போகாத கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ 10 மணி தான் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் ஜஸ்ட் 10 o'clock. 10 மணி தான் ஆகுது, ஜஸ்ட் 10 o'clock அப்படின்னு அந்த 10 மணி தான் அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மணி வச்சு சொல்லும் போது வெறும் 10 ரூபா தான் அப்படி அந்த வெறும்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்றோம். டைம்ன்றப்போ வந்து 10 மணி தான் அப்படின்னு சொல்லலாம், அந்த தான் சொல்றதுக்கு நம்ம இங்க வந்து ஜஸ்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் எப்படி யூஸ் பண்றோம்னா ஒரு விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, ஃபிளாலஸா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஜஸ்ட் ஆசம் அப்படின்னா அதாவது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்ல, ஒரு ஃபிளாலஸா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஆசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் 6 அப்படின்னா அது கரெக்டா ஷார்ப்பா இருக்கு, ஜஸ்ட் 6ல இருக்கு, ஐ மீன் அது ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இட் இஸ் ஜஸ்ட் 6 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறோம், கரெக்டா இருக்கு, ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டானா இட்ஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு, கரெக்டா ஃபிட்டா இருக்கு அப்படி எல்லாம் சொல்றதுக்கு தான் அந்த ஒரு இன்டென்சிட்டி கொடுக்கறதுக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், ரீசெண்ட் பாஸ்டுக்கு வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு கிட்ட பக்கத்துலயே நடந்த ஒரு முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் he has just left, இப்பதான் கிளம்புனான், இப்பதான் போனான் அப்படி சொல்றதுக்கு he has just left, இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நான் இப்பதான் சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் வந்து நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம். I have just had my lunch, I have just had my lunch, இப்போ வந்து இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஜஸ்ட் வாட்சிங், நான் வேற ஒன்றும் செய்யல, பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேற ஒன்றும் செய்யல, இது மட்டும் தான் செய்யறேன், அது மட்டும் தான் சொல்றதுக்கும் நம்ம இங்க ஜஸ்ட் சொல்றோம். ஐம் ஜஸ்ட் வாட்சிங் அப்படின்னா சும்மா பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து கடைக்கெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஷாப்பிங் வந்திருக்கீங்களா, ஏதோ ட்ரெஸ் வாங்க போறீங்களா அப்படின்னா ஜஸ்ட் வாட்சிங் அப்படின்னா சும்மா பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங்னா சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண வந்திருக்கேன், வெறும் விண்டோ ஷாப்பிங் தான், அதாவது வாங்க வரல. விண்டோ ஷாப்பிங்னா என்ன, சும்மா அதை வந்து பாக்குறது, வாங்காம சும்மா பார்த்துட்டு இருந்தா தான் விண்டோ ஷாப்பிங். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் அப்படின்னா சும்மா வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் அப்படின்றதுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எப்படி செஞ்சேன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா என்னன்னா சும்மா அப்படியே செஞ்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சும்மா செஞ்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சும்மா செஞ்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சும்மா செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்றதுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கிடிங், ஜஸ்ட் ஜோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன், ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், ஜஸ்ட் ஃபன், ஜஸ்ட் கிடிங், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ அந்த சும்மான்னு சொல்றதுக்கும் நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் யூஸ் பண்றோம். இப்போ நம்மளே வந்து இப்போ மூவிஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு மூவிலலாம் சொல்லுவாங்க இது ஜஸ்ட் க்ரீம், இந்த மேக்கப் போட்டிருக்கியான்னு சொல்லும்போது இப்படி எடுத்து பார்த்துட்டு ஜஸ்ட் க்ரீம்னா வெறும் க்ரீம் மட்டும் தான், ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வெறும் அப்படின்னு சொல்றதுக்கு மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ இனிமேல் நீங்களும் வந்து எங்கேயாவது ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஸ்டோரிலாம் ரீட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் எப்படி யூஸ் பண்றாங்கன்றதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசேஜ் இருக்கு ஜஸ்ட்டுக்கு அப்படின்னு. மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் மூவிஸ்லேயே கூட தமிழ்ல பேசும்போதே நமக்கு இப்போ இதெல்லாம் வந்து மூவில உள்ளது தான். ஜஸ்ட் அ க்ரீம் அப்படின்னு சொல்றது, வெறும் க்ரீம் மட்டும் தான் போட்டிருக்கேன், மேக்கப்லாம் போடல அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ஜஸ்ட் அ க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் தான் வந்து நமக்கு ஜஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ நீங்களும் இனிமேல இங்கிலீஷ் பேசும்போது ஜஸ்டோட யூசேஜை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.